வணக்கம். ஜோதிடத்தில் இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, சார் எந்த திசை உள்ள வீட்டில் இருந்தால் எனக்கு நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா, அது வாஸ்து சாஸ்திரம் அது வேற, ஜோதிடம் வேற. ஆனால் ஜோதிடத்திலும் ஒரு சில 4ஆம் இடம் இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் எந்த திசை வந்து கரெக்டாக இருக்கும். அதே அஷ்டவர்க்கம்னு ஒரு முறை இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே நம்ம போன வருடம் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து இதில் லிங்க் பண்ணி விட்றேன் அந்த வீடியோவை, அதையும் போய் பாருங்கள். இப்போ இது வந்து என்னென்னா, வாஸ்து வந்து 5% தான். ஜோதிடம் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த திசை பார்த்த வீட்டில், வாசல் பார்த்த வீட்டில் வசித்தாலும் உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் வந்து இந்த வாஸ்துவே கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. அப்போ வந்து இந்த காம்பவுண்ட் கரெக்டாக ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வாஸ்து செயல்படும். 4 பக்கமும் காம்பவுண்ட், தனி காம்பவுண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாஸ்து வந்து வேலை செய்யும். இப்போ வெளிநாட்டில் நம்ம இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். அங்கே வந்து எதுவுமே இல்லை, அங்கேயும் நல்லா தான் இருக்காங்க, சம்பாதித்து கொண்டு. அப்போது சூரியன் உதிக்கும் திசை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிழக்கு, கைலாய திசை சிவன் வசிக்கும் திசை குபேர திசை வடக்கு. இது 2 தான் ப்ரிஃபரன்ஸு. அதுக்கு அடுத்து இது கிடைக்கல அப்படின்னா மேற்கு பார்த்த வீடு, அதுக்கு குடி போகலாம். தெற்கு திசை எப்பவுமே ஆகாது. அப்போ யாருக்கு அது ஆகும்னா, ஆண்கள் சம்பாதிக்காமல் பெண்கள் மட்டுமே சம்பாதிக்கிறாங்க, குடும்ப தலைவி இருக்காங்கன்னா தெற்கு திசை ஓகே, வீட்டிலேயே தொழில் பண்ணுறாங்க, இ-காமர்ஸ், டெய்லரிங், போட்டிக்கு அந்த மாதிரி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.